வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடல் முழு அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நாட்டின் நிலக்கரி உற்பத்தி சென்ற நிதியாண்டில் 998 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தூத்துக்குடியில் 32.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மினி டைடல் பூங்காவை நாளை திறந்து வைக்கிறார். திருப்பூர், சேலம் மாவட்டங்களில் கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் இன்று துவக்கி வைத்தனர். மெல்பர்ன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 3ஆம் நாள் ஆட்டநேர இறுதியில் தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன் எடுத்திருந்தது. இந்தியாவின் நிதிஷ் அதிரடியாக விளையாடி சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்குகள் புதுதில்லி நிகம்போத் கார்டில் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திரு ஜே.பி. நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி, கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் நிகம்போத் காட்டில் நடைபெற்ற இறுதிச் சடங்குகளில் பங்கேற்று அன்னாருக்கு மரியாதை செலுத்தினார்கள். முன்னதாக முப்படையினரின் சார்பில் அன்னாரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க முழு ராணுவ மரியாதையுடன் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக காங்கிரஸ் தலைமையகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட டாக்டர் மன்மோகன் சிங் உடலுக்கு ஏராளமானோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்திலும் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 2 முறை நாட்டின் பிரதமராக பணியாற்றிய டாக்டர் மன்மோகன் சிங் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களையும் அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது. 1991ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் கடந்த ஏப்ரல் மாதம் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றார். போராட்டங்களுக்கு மத்தியில் சாதனைகளை படைக்க விரும்பும் வருங்கால தலைமுறையினருக்கு டாக்டர் மன்மோகன் சிங்கின் வாழ்க்கை உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 117வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். நமோ செயலி, தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசைகளில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பப்படும். தொடர்ந்து காலை 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். இந்திய ராணுவத்தின் சூரியகிரண் விமானப்படை அணியின் 18வது கூட்டு ராணுவ பயிற்சி வரும் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நேபாளத்தில் நடைபெற உள்ளது. காடுகளில் போர் பயிற்சி, தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், பேரிடர் காலங்களில் மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்டவற்றை நோக்கமாக கொண்டு இப்பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியா, நேபாளம் இடையேயான வலுவான நட்புறவு, நம்பிக்கை மற்றும் கலாச்சார தொடர்புகளை மேம்படுத்தும் நல்வாய்ப்பாகவும் இப்பயிற்சி வழங்கப்படுகிறது. நாட்டின் நிலக்கரி உற்பத்தி சென்ற நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவாக 998 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 11.71% கூடுதலாகும். இதனிடையே மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா திட்ட நடவடிக்கைகளின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் நிலக்கரி மூலப்பொருள் உற்பத்தியை 140 மில்லியன் டன்னாக அதிகரிக்கும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தூத்துக்குடியில் 32.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மினி டைடல் பூங்காவை நாளை திறந்து வைக்கிறார். தமிழகத்தின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மற்றுமொரு மைல்கல்லாக விளங்கும் இந்த டைடல் பூங்காவின் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பெறும் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். மாநிலத்தில் உயர்கல்வி பயிலும் மகளிரின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் இத்திட்டத்தின் கீழ் 75,000த்திற்கும் மேற்பட்ட மாணவியர் பயன்பெறுவர். கடந்த 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இதுவரை 4,25,000 மாணவியர் பயனடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருப்பூர் மாவட்டத்தில் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சியை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர். 15 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் பல்வேறு மாவட்டங்களின் புவிசார் குறியீடு பெற்ற பிரத்யேக ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் கைத்தறி ரகங்களுக்கு 30% தள்ளுபடி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சேலம் அழகாபுரத்தில் உள்ள கூட்டுறவு திருமண மண்டபத்தில் கைத்தறி கண்காட்சியை அமைச்சர்கள் திரு ஆர் காந்தி, திரு ஆர் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஜெயராமபுரத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் நினைவு அரங்கம் அமைக்கும் பணிகள் அடுத்த ஆண்டிற்குள் நிறைவடையும் என்று மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். அன்னாரது 256வது பிறந்தநாளையொட்டி
அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் 1 ஏக்கர் பரப்பளவில் நினைவரங்கம் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். மாநில ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர். பொங்கல் பண்டிகையொட்டி வரும் ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 15ஆம் தேதி பாலமேட்டிலும் 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் திரு மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு ஆன்லைன் வாயிலாக முன்பதிவு நடைபெறும் என்றும் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு 3 ஊர்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்திட தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. தமிழகத்தில் நில அளவை பணிகளுக்கான பட்டா இணையதளம் இன்று முதல் 4 நாட்களுக்கு செயல்படாது என்று அரசு அறிவித்துள்ளது. தமிழ் நிலம் மென்பொருளில் விவசாயிகளின் விவரங்கள் தொடர்பான பதிவேற்ற பணிகள் நடைபெற உள்ளதால் பட்டா இணைய சேவை வரும் 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 530 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். சிவகங்கை மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு 530 கோடி ரூபாய் பயிர்க்கடனும் 178 கோடி ரூபாய் கால்நடை பராமரிப்பு கடனாகவும் 3,86,809 நபர்களுக்கு 2,623 கோடி ரூபாய் அடமான கடனாகவும் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 278 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பாடடைய வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ முருகன். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேரங்கோடு பகுதியில் கடந்த 10 நாட்களாக சுற்றித் திரிந்த காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புல்லட் ராஜா என்ற காட்டு யானை கடந்த 1 மாதமாக குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்தியும் மக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இந்நிலையில் மலவன் சேரம்பாடி பகுதியில் உள்ள வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த புல்லட் ராஜா காட்டு யானையை கும்கி யானைகள் உதவியுடன் சுற்றி வளைத்து மயக்க ஊசியை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புல்லட் ராஜா யானை பிடிப்பட்டது. யானையை ஆனமலை புலிகள் காப்பகத்தில் அறிவியல் சார்ந்த அணுகுமுறையில் கண்காணிக்கப்பட்டு பின் அடர்ந்த வனப்பகுதியில் விடப்படும் என கூடலூர் வனக்கோட்ட மாவட்ட வன அலுவலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஆலத்தூர் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 11 நீர்நிலைகளில் 1,40,000 மீன் குஞ்சுகள் இருப்பு வைக்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். உள்நாட்டு மீன்வளத்தினை பெருக்கிட வழிவகுக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல் என்ற திட்டத்தினை செயல்படுத்திட பெரம்பலூர் மாவட்டத்தில் முதற்கட்டமாக ஆலத்தூர் மற்றும் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 70 ஹெக்டேர் பரப்பளவில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்ய தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 1,40,000 மீன் குஞ்சுகள் அரசு மீன் குஞ்சு பண்ணையிலிருந்து பெறப்பட்டு ஏரிகளில் இருப்பு செய்திட திட்டமிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது வரும் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு கெடு முடிவடைந்ததால் நேற்று மாலை கீழ்பவானி வாய்க்காலில் திறக்கப்பட்ட 1800 கன அடி தண்ணீர் நிறுத்தப்பட்டது. மேலும் நீர் திறப்பை நீட்டிக்க வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இன்று முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை நீர் திறப்பு நீட்டிக்கப்படுவதாக நீர்வளத்துறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இன்று காலை பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் முதல் கட்டமாக 500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் மற்றும் கீழ்பவானி பாசன வாய்க்காலில் 1100 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் விஜயகாந்த் தனது சிறப்பான செயல்பாடுகளால் மக்களின் நினைவுகளில் வாழ்வதாக நினைவு கூர்ந்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக பொருட்களை கொட்டி உலர்த்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் திட்டத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்ப விருது பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி எருது விழா நடத்த விரும்புவோர் இதற்கான இணையதளத்தில் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா வரும் 30ஆம் தேதி திருநெடுந்தாட்டகத்துடன் தொடங்குகிறது. மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன் எடுத்திருந்தது. நிதிஷ்குமார் 105 ரன்னுடனும் முகமது சிராஜ் 2 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இந்தியா தற்போது 116 ரன் பின்தங்கியுள்ளது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 474.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடல் முழு அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நாட்டின் நிலக்கரி உற்பத்தி சென்ற நிதியாண்டில் 998 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடியில் 32.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மினி டைடல் பூங்காவை நாளை திறந்து வைக்கிறார். திருப்பூர், சேலம் மாவட்டங்களில் கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் இன்று துவக்கி வைத்தனர். மெல்பர்ன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன் எடுத்திருந்தது. இந்தியாவின் நிதிஷ் அதிரடியாக விளையாடி சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.